நியூஸ் 15 கோவை செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயபிரகாஷ். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கில் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தேமுதிக மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். கோவை ஜூன் 28 கோவை மாவட்ட கலெக்டர் காந்திகுமார் சந்தித்து தேமுதிக சார்பில் மனு அளித்தனர். இந்த மனுவில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர்கள் சிங்கை கே சந்துரு தலைமையில் தாங்கினர். வடக்கு மாவட்டம் செயலாளர் சண்முக வடிவேல் மற்றும் தொழிற்சங்க பேரவை சட்ட ஆலோசகர் முருகேஷ் ராஜ் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் பொன்ராஜ், பொருளாளர் ராகலிங்கம், மாவட்ட கழக துணை செயலாளர் ஜெயக்குமார், பகுதியில் செயலாளர்கள் பீளமேடு பன்னீர்செல்வம், ராமநாதபுரம் தண்டபாணி, வடக்கு மாவட்டம் கேப்டன் மற்றும் செயலாளர் குமார், இளைஞரணி செயலாளர் காளிமுத்து, தொண்டரணி செயலாளர் மனோகரன், காஜா உசேன், பீளமேடு பகுதியில் அவைத் தலைவர் சிட்டி ராமச்சந்திரன், தண்டபாணி செயலாளர் தங்கவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சுலைமான் மற்றும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்கள் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு காரணமாக மது விலக்கு துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும். தமிழகமெங்கும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா மது விற்பனையில் அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மனு அளித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நியூஸ் 15 கோவை செய்திகள். நன்றி, வணக்கம்.